Make Howrah Pay your trusted partner for all your payout needs. ஒரே வெட்டியில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். அவருக்கு 2026 16வது மாதம் வரைக்கும் அவருடைய கிரேடு இங்கே அப்கிரேடாக தான் இருக்கும். இப்போ துணை முதல்வர் என்பது அவருக்கு ஒரு அங்கீகாரம், அந்த பொசிஷன் மாறும். அது மோடிஜியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த டாப் மோஸ்ட் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா நீச்சபங்க ராஜயோகம்னு ஒரு ஜாதகத்தில் இருக்கிறச்ச. இப்போ விஜய் ஜாதகம் கூட நீச்சபங்க ஜாதகம். ஸோ இவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து வேறு ஃபீல்டில் ஷைனிங்கில் இருக்காங்க. அதில் 36 வயசுக்கு மேலே கிங் மாதிரி இருப்பாங்க. அரசியல் நல்ல லெவலில் இருப்பார். பேசக்கூடிய தலைவராக இருப்பார். மக்கள் முன்னாடி அவருடைய குரல் எடுபடுமானா எடுப்படும். ஜோதிடர் செல்வி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நேற்றைய தினத்தில் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினமும் சரி, அந்த அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழல் காலமெல்லாம் எந்த அளவுக்கு உகந்ததாக இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, ஏற்கனவே 23ஆம் தேதியிலேருந்து அவருக்கு அந்த பலம் வந்துடுச்சுன்னு நான் ஏற்கனவே பேட்டி கொடுத்துருக்கேன். அவருடைய ஜாதகத்தினுடைய வலிமை பயிற்சி தான் அதை நம்ம சொன்னது. அவருடைய ஜாதகத்தில் அவருக்கு இருந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு மிருகசீரிஷத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு 2026 16வது மாதம் வரைக்கும் அவருடைய கிரேடு இங்கே அப்கிரேடாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் தான் கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா அவருக்கு இப்போதைக்கு அவருடைய ஜாதகத்தில் இந்த நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யக்கூடிய ஜாதகம். அதனால் அது வலிமையாக வேலை செய்யுன்றது தான். வாகன விபத்துகள்லையும் தேக ஆரோக்கியத்திலையும் தவிர பெற்றோருடைய ஹெல்த்தில் தான், பெற்றோர்னால் தாயாரும் சேர்த்து தான், அந்த ஹெல்த்தில் தான் அவங்க கவனமாக இருக்கணும் தவிர மற்றபடி அவருடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப அபிரிதமாக இருக்கும். அந்த எதிர்கட்சிகளுக்கெல்லாம் அவருடைய அமைப்பு கொஞ்சம் பெரிய அளவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஜாதகமாக தான் நான் பார்க்குறேன். அதனால் இப்போது இந்த 28ஆம் தேதி அறிவிப்பு வந்தாலும் சரி, 29ஆம் தேதி இப்போது கவர்னர் மாளிகையில் பதவி ஏற்படுறதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இது அப்கிரேட் பொசிஷன். ஏன்னா அவர் ஏற்கனவே மந்திரியாக இருக்கார். இப்போ துணை முதல்வர் என்பது அவருக்கு ஒரு அங்கீகாரம், அந்த பொசிஷன் மாறும். ஃபஸ்ட்டு செகண்டுன்ற பொசிஷன் மாறும். அதனால் இவர் இந்த நாம இப்போ போய் ஸ்வாரிங் இதெல்லாம் இவர் கிடையாது. ஸோ ஏற்கனவே அவருக்கு நல்ல நேரத்தில் தான் அவர் பதவி ஏற்றதெல்லாம் அந்த நாளில் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அவருக்கு பெருசாக பாதிப்பு இருக்கிற மாதிரி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 11வது மாதம் 2026 வரைக்கும் அவருடைய ஜாதகம் வலிமையாக தான் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதில் 2026க்கு மேலே கூட இந்த ஹெல்த்து அந்த சூரிய புத்தி சந்திர புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் ஹெல்த்துக்கு உண்டான சம்மந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம் அவருது இப்போத்துலேருந்தே. ஏன்னா அந்த சனியுடைய தாக்கம் இருக்கிறனால வாகனங்களிலும் தேகாரக்கத்திலும் கவனம்ன்றது ஜோதிடத்தில் சொல்லக்கூடியது. மற்றபடி டெவலப்மெண்ட் இந்த நீச்சபங்கம் என்பது எப்பொழுதையும் அவரை பேசும் பொருளாக தான் அவர் ஜாதகம் இருக்கும். இப்போ ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னாக்கா கிட்டத்தட்ட அவர் துணை முதல்வர் ஆகிறதுக்கு ஒரு 40 ஆண்டு காலம் மேலே ஆச்சு. இப்போ இவர் பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய வளர்ச்சிங்கிறது 5 ஆண்டுகளில் அபரிவிதமாக இருக்குது. அரசியல் ரீதியாகவே இவருடைய ஜோதிடம் அதாவது ஜோதிட அடிப்படையில் ரொம்ப பலமாக இருக்காரா இவருடைய அந்த கட்டங்கள்லாம்? அப்படி இல்லைங்க, ரெண்டே விஷயம்தான். நீச்சபங்க ராஜயோகம் என்பது ஒரு மனிதனை 36 வயசுலேருந்து படிப்படியாக மாற்றும். ஒரு ஃபீல்டாக அவரை கொண்டு வரும். அது மோடிஜியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த டாப் மோஸ்ட் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா நீச்சபங்க ராஜயோகம்னு ஒரு ஜாதகத்தில் இருக்கிறச்ச. இப்போ விஜய் ஜாதகம் கூட நீச்சபங்க ஜாதகம். ஸோ இவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து வேறு ஃபீல்டில் ஷைனிங்கில் இருக்காங்க. அதில் 36 வயசுக்கு மேலே கிங் மாதிரி இருப்பாங்க. இதுதான் அதனுடைய தாக்கம். ஸோ இவருக்கு அவங்க அப்பா மாதிரி கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாதுன்றது யோகங்கள் இருக்குது. ஏற்கனவே யோகங்கள் இருக்கிறச்ச அதாவது அப்பாவுக்கு தசா புத்திகளில் தான் அதனுடைய ப்ரொக்யூர்மெண்ட் பார்க்கும். இவருக்கு அந்த நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறனால இவருடைய பவர் படிப்படியாக நல்லா தான் இருக்குன்றது ஏற்கனவே கணிக்கப்பட்ட விஷயம். இதில் நம்ம மாற்று கட்சியில் இருக்கிறோம், அந்த கட்சியில் இருக்கிறோன்றதுக்கு கிடையாது. ஸோ 23ஆம் தேதியே என்னை பொறுத்த வரைக்கும் 23/9 அவருக்கு அந்த துணை முதல்வர் ஆகக்கூடிய அமைப்பு ஆரம்பிச்சிடுச்சுன்னு தான் நான் ஏற்கனவே கொடுத்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ 28ஆம் தேதினா 5 நாள் அதனுடைய வேகம் வந்திருக்கு, அவ்வளோதான். மகாலய பக்ஷம் ஆரம்பிச்சிருக்குது, அமாவாசை இருக்குது, அந்த புரட்டாசி மாதம் இருக்கிறதெல்லாம் அவர் ஏற்கனவே அவர் பதவி ஏற்றதை பற்றி அந்த நாள் தான் நீங்கள் கணக்கில் போகணும். இப்போ இந்த 4 மந்திரிகள் பதவி இருக்கிறத மட்டும்தான் இவங்களத வச்சு தான் நீங்கள் பேச முடியும் இவங்களுக்கு. ஸோ அவருக்கு அதை பற்றி அது பாதிக்கும். துணை முதல்வர்னு ஒரு பக்கம் ஆயிட்டாலும் கூட அடுத்தடுத்து ஒரு உயரங்கள் எட்ட முடியுமா? நான் முதல்வர்னு கேட்கல, கட்சி ரீதியாகவே ஒரு பலமான பொறுப்புகளுக்கு போக முடியுமா? வழி நடத்தக்கூடிய இடத்துக்கு நகர்வாரா இவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவதுங்க, ஒரு 10ஆம் அதிபதி திக்பலம் பெற்று ஆட்சி பெற்றிருக்கிறதுனாவே அது போகலாம். கேந்திராதிபதி தோஷமாக இருந்தாலும் அது அவங்கள அப்லிஃப்ட் கொடுக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் குரு பார்வை இருக்கிறச்சு அது இன்னும் அப்லிஃப்ட் கொடுக்கும். கண்டிப்பாக அவர் கட்சியும் சரி, பொறுப்பு மந்திரி பதவியிலையும் சரி, மக்களுடைய இதுலேயும் சரி, அவர் நல்ல லெவலுக்கு நிறைய திட்டங்கள் அவர் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட எடுபடக்கூடிய அமைப்பு தான் அவருடைய ஜாதகத்தில் காட்டும். அதே போல் கெட்டவன் கேட்டுட்டால் ராஜயோகம்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதெல்லாம் ஜாதகத்தில் இருக்குது. சூரியன் பார் அவருடைய லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறச்சு அது பெரிய ஒரு பலம் தான். இப்போ இவருடைய ஜாதகம்ங்கிறது மற்றவங்களையும் சார்ந்து இருக்கும் இல்லையா? இவரோட சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் பாதிக்கும். சாதகமாக இருக்கட்டும்
இருக்கட்டும் இல்லை பாதகமாக இருக்கட்டும் நேரடியாக தொடர்பு படுத்தி இருக்கோம். அப்படி இவருடைய சார்ந்திருக்கவங்கலாம் எப்படி இருப்பாங்க, இவரை சுற்றி நகர்றவங்க, அவங்களுடைய எதிர்காலம்? இல்லை எந்த எதிர்ப்பும் இருக்காது. நீங்கள் கேட்க வருது எனக்கு புரியுது, உள்கட்சி எதிர்ப்பு இருக்குமா, அது இருக்குமா, இது இருக்குமான்னு. கொஞ்சம் உறவு முறையில் மட்டும் சில ஒரு 4ஆம் பாவத்தின் அமைப்பு மட்டும் கொஞ்சம் நீச்சமாக இருக்கிறனால அந்த மாதிரி ஒரு உறவு முறையில் சில வரும் எதிர்ப்புகள். பட் அது காலப்போக்கில் காணாத போயிட்டு கலகெல்லாம் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு பெருசாக எல்லாம் இருக்காது. இப்போ இந்த ஜாதகங்கிறது அடுத்தடுத்து எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? வேற ஏதாவது கட்டத்துக்கு? இல்லை அதுதாங்க நீச்சபங்க ராஜயோகன்றது வந்து ஒரு எக்ஸாம்பிள்னா மோடிஜி எல்லாம் எடுத்துக்கணும். மோடிஜி எப்படி இருந்தார், அமெரிக்காவில் வந்து விசாவே மறுக்கப்பட்டார். அதே அமெரிக்காவில் ரெட் கார்பெட் போடுது. இதுதான் யோகங்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒதுக்கப்பட்ட இடத்துல கொடி நாட்டக்கூடியது. ஸோ மோடிஜிக்கு இருக்குது. அதனால் மோடிஜி ஜாதகம் தான் நீச்சபங்க ராஜயோகன்றது இல்லை. நீச்சபங்க ராஜயோகம் பர்ஃபெக்டாக யார் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த மோடிஜி இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இவர் வந்து எந்தெந்த இடத்துல ஒதுக்கப்பட்டாரோ அந்த இடத்துலலாம் இவரும் கொடி நாட்டக்கூடிய அமைப்பு. அடுத்து எதிர்கட்சிகளை பற்றி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இவர் ஒரு பக்கம் நிற்கிறாருனாக்கா எதிரில் வந்து இன்றைக்கி நிறைய இளம் தலைவர்கள்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தலைவர்கள் இருக்காங்க, எடப்பாடியாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் விஜயா இருக்கட்டும். அவங்களுடைய ஜாதக அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது? இது ரெண்டும் எதிரெதிர் நிற்கும் பொழுது யாருக்கு சாதகமாக இருக்க மாதிரி இருக்குது? அதாவதுங்க ஒவ்வொருத்தர் ஜாதகமும் தனிப்பட்ட முறையில் அந்த தேர்தல் காலத்தில் அலசுறது கரெக்ட். இப்போ இவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இவருக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் எல்லாமே வந்தாலும் ஒரு யோகங்கள் இருக்கிறச்ச வலிமையாக இருக்கும். அதாவது சில டைமில் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் வரக்கூடிய தசாபுத்திகள் ரொம்ப முக்கியம். அந்த சமயத்தில் எந்த திசை எந்த அந்தரத்துலன்னு பார்க்கணும். அது போல் தேர்தல் நாளையும் கணக்கு கொள்ளும். அந்த சமயத்தில் எந்த நெகட்டிவ் வேலை செய்து எந்த பாசிட்டிவ் வேலை செய்யுதுன்றது அது ஒரு 20 to 30% வேலை செய்யும். அந்த 20 to 30% வேலை செய்கிறது சில டைமில் அது டிசைடிங் கூட பண்ணும். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் நீண்ட நாட்கள் இருப்பார். அரசியலில் நல்ல லெவலில் இருப்பார். பேசக்கூடிய தலைவராக இருப்பார்னா இருப்பார். மக்கள் முன்னாடி வந்து அவருடைய குரல் வந்து எடுபடுமானா எடுபடும். இதெல்லாம் நம்ம கேரண்டி கொடுக்கும். அதே அளவுக்கு ஃபேமாக இருப்பார்னா ஃபேமாக தான் இருக்கும். பெரிய லெவலுக்கு நிறைய பேருக்கு டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். எல்லாருக்குமே சவால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவருடைய ஏமெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் இருந்தாலும் அடுத்த இந்திய அரசியலுக்கு கட்சியை டெவலப் பண்ணுறதுல தான் இருக்கும். ஒரு பக்கம் திமுக வலுவாக தன்னுடைய கூட்டணி அமைச்சு நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஏதோ ஒரு வகையில் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்களுடைய முயற்சிங்கிறது வந்து அந்த பதவியில் போய் உட்காரணும், திருப்பி வந்து முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். எடப்பாடி அவர்கள் கிளை செயலராக இருந்து முதலமைச்சரானவர். அவருடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? இப்போ இவருடைய அந்த ராசி பலனை வச்சு பார்க்கும்போது அவருக்கு என்ன மாதிரி இருக்கு? இல்லை இப்போ வந்து அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சி வரைக்கும் அந்த குரு பயிற்சிக்கு மேலே எடப்பாடி சார் வந்து கரெக்டாக டிசைட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா கன்னிராசிக்கு வந்து குரு வந்து 10ல் வரக்கூடும். அந்த சமயத்தில் அவர் கரெக்டாக வந்து ஏதாவது ஒரு பொசிஷன் எடுத்து கரெக்டாக பண்ணலன்னா அது வந்து குரு வந்து அவரை வந்து தன் பதவியிலேருந்து ஏதாவது பிரச்சனை கொடுத்துரும். என்னை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துக்குள்ளே அந்த திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 14ஆம் தேதிக்குள்ளே எடப்பாடி செய்து தன்னை நிலைநிறுத்திக்கலைன்னா அடுத்த குரு பயிற்சியில் நிறைய டிஃபிகல்ட்டி சந்திக்க வேண்டியது வந்துடும். ஸோ அதுக்கு வந்து அவர் இப்போவே அவர் தயார்படுத்தி பிறகு பார்த்துக்கொள்ளலாம், அது பார்த்துக்கொள்ளலாம், இப்படி பார்த்துக்கொள்ளலான்ற மாதிரி அந்த காலம் ஓடாது. ஏன்னா குரு சேஞ்சஸ் வந்து லைஃப்பில் வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வருஷத்துக்கு ஒரு முறைனாலும் அவன் 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சமயத்தில், 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சமயத்தில், 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சமயத்தில், அதே போல் ஜென்மத்தில் குரு வரக்கூடிய சமயத்திலெல்லாம் நிறைய விஷயங்கள் சில டைமில் நல்லது பண்ணுவான், சில டைமில் நெகட்டிவ் பண்ணுவோம். அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோம். ஆனால் நல்லது பண்ணால் எந்த அளவுக்கு நல்லது பண்ணுவானோ அதே போல் நெகட்டிவ் பண்ணுறச்சு அதே அளவுக்கு நெகட்டிவ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் அந்த அமைப்பு வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் குரு மாறுறதுக்கு வந்து அடுத்த மே மாதம் இருக்கிறனால என்னை பொறுத்த வரைக்கும் சித்திரை ஏப்ரல் 14க்குள்ள எடப்பாடி சார்து வந்து ஏதாவது ஒரு அலைன்மெண்ட் வந்து ஒன்று அலைன்ஸ் இப்படி இல்லை இப்படி இல்லை எதுக்குறது இல்லை இதுன்னு வந்து ஒரு திட்டமிட்டு வேற பிஜேபி இல்லாமல் வேற கட்சிங்கன்னா வேற கட்சிங்கெல்லாம் யாருன்னு அது கடைசி டைமில் வந்து அது வந்து கண்டிப்பாக நடக்காது. அது முதலே வந்து அவர் கரெக்டாக ஏப்ரல் மாதத்துக்குள்ள எல்லாமே ஒரு முயற்சி பண்ணாருங்களா அது வந்து பிஜேபியாக இருக்கட்டும் இல்லை பிஜேபி இல்லாத கட்சிகளாக இருக்கட்டும் அலையன்ஸாக இருக்கட்டும் நிலைநிறுத்தலைன்னா அப்புறமா அந்த ஜென்ம குரு வந்து கன்னியா லக்னத்துக்கு வந்து கொஞ்சம் கன்னி ராசிக்கு வந்து தேவையில்லாத உபத்திரத்தை கொடுக்கறதா தான் நான் பல ஜாதகத்தை பார்த்துருக்கேன். உதயநிதியோட கட்டம்ங்கிறது வந்து ஸ்டாலினுக்கு எவ்வளோ பக்கபலமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருடைய குரோத்துக்கு அடுத்தடுத்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து பெரிய லெவலுக்கு சப்போர்ட்டிவ் ஜாதகம் தான். ஃபாதர் அமைப்புக்கு வந்து அது உதயநிதி சாரோடைய ஜாதகம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயனாக தான் இருக்கும், மாசிவ் சப்போர்ட்டாக தான் இருக்கும். அதனால தான் வந்து அந்த பவர் கிரீடி எனக்கு இது வேணும் அது வேணும்னு அந்த இதெல்லாம் அவர் இது இல்லாமல்
அவங்க ஃபாதருக்கு மீறி அவர் உள்ளே போய் எதையுமே அவருக்கு உபத்திரம் கொடுக்குற மாதிரிலாம் எனக்கு பார்த்த வரைக்கும் இல்லை. இன்னொரு கேள்வி சார், இது அரசியலாகவும் கேட்குறேன், கொஞ்சம் ஜோதிடம் கலந்து கேட்குறேன். என்னன்னா, இவர் ஏற்கனவே வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நிறைய கட்சியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவருடைய என்ட்ரிங்கிறது வந்து இந்த பழைய ஆட்கள்லாம் ஓரம் கட்டப்படுவதற்கான சூழல் ஏதாவது இருக்குமா? இல்லை, அப்படி ஓரம் கட்டப்பட்டிருந்தா இந்நேரத்திலே பெரிய மாசிவ் சேஞ்ச் வந்திருக்குமே. நான் என்ன கேட்குறேன், இதுவே ஒரு பெரிய ஒரு வரக்கூடிய சமயத்தில் தான் அந்த மாசிவ் பண்ணுவாங்க. வந்துட்ட பிறகு எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்துலலாம் வந்து அந்த ட்ரபிள் வச்சுக்க மாட்டாங்கல்ல, நீங்கள் ஜென்ரலாக பார்க்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அவர் சொல்கிறது வந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வழி விடணுன்றது வந்து இளைஞர்களை ஒரு பூஸ்ட் பண்ணணுன்றதுக்கு தான். இப்போ வந்து அதனால் வந்து எல்லா கட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் வந்து இளைஞர்கள் வராங்க. ஸோ அந்த அந்த இடம் நகர தான் நிரப்ப முடியுமே தவிர இருக்கிறவங்கள திறமையானவங்கள அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு எந்த இடத்துலையும் போக முடியாது. ஸோ எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய பாதிப்பு எல்லா கட்சியிலையும் வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் உதயநிதி சார் என்ன பண்ணுவார், அடுத்த எலெக்ஷனில் வந்து இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு வந்து தேர்தல் காலத்தில் கொடுக்கறத வந்து வாய்ப்பு அதிகப்படுத்துவார்ன்றது அதுக்கு உண்மை. அது உண்மை. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 60-40 ரேஷியோவில் இளைஞர்களுக்கு மாதிரி கொடுத்துட்டு 40 ரேஷியோ வந்து பழைய ஆளுங்களுக்கு போகிற மாதிரி தான் வரும். ஏதோ ஒரு சின்ன மாற்றம் இருக்கும், அது வரும் எலெக்ஷனில் வரும். இப்போ இருக்கிற இப்போ மந்திரி பதவியில் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி சார். Make Howrah Pay your trusted partner for all your payout needs. ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.